வணக்கம். நாம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். மனுஷனா பொறக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம்னு. ஆனா அதையும் விட ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு குணம் இருக்கு. அதுதான் வள்ளல்ங்கிற பெரும் பண்பு. வாங்க, அப்படிப்பட்ட ஒருத்தரோட கதைய தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். தனக்குன்னு இல்லாம மத்தவங்களுக்காகவே வாழ்ற அந்த உன்னதமான குணம் கொண்ட வள்ளல் யார் அவர்? அவரு வேற யாரும் இல்ல. தன்னோட முழு செல்வத்தையும் இந்த சமூகத்துக்காக, குறிப்பா நம்மளோட கல்விக்காக கொடுத்த மனிதர் டாக்டர் ஆர்.எம். அழகப்ப செட்டியார். ஆமாங்க. காரைக்குடியில பிறந்து தன் உழைப்பால மிகப்பெரிய உயரத்துக்கு போனதோட நிக்காம, அந்த உயர்வையும் புகழையும் இந்த சமூகத்தோட பகிர்ந்துகிட்ட வள்ளல் அழகப்பார் தான் நம்மளோட இன்றைய நாயகன். வாங்க, அவரோட வாழ்க்கை பயணத்துக்குள்ள நாமளும் பயணிப்போம். சொல்வாங்களே, விளையும் பயிர் முளையிலேயே தெரியும்னு. அது மாதிரிதான் அழகப்பரோட மனசுல ரொம்ப சின்ன வயசுலயே கல்வி மேல ஒரு தீராத காதல் வந்துருச்சு. அந்த காதல் தான் அவரோட மொத்த வாழ்க்கையோட திசையையே தீர்மானிச்சது. இப்போ நீங்க பாக்குற இந்த முரண்பாடு தான் அவரோட இளமை காலத்துல நடந்த ஒரு பெரிய போராட்டம். அப்பாவோ தன்னை போலவே மகனும் ஒரு பெரிய பிசினஸ்மேனா வரணும்னு ஆசைப்பட்டார். ஆனா அழகப்பரோட மனசு என்ன சொல்லுச்சு? எனக்கு எந்த தடையும் இல்லாம படிக்கணும், இன்னும் படிக்கணும்னு ஏங்குச்சு. இந்த கனவை நனவாக்க அவர் எடுத்த அந்த ஒரு முடிவு தான் அவரோட வாழ்க்கையே புரத்தி போட்டுச்சு. தன் கனவை தேடி படிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட கோட்டையூர்ல இருந்து கிளம்பி லண்டனுக்கு போறார் அந்த இளைஞர். அன்னைக்கு இந்தியாவையே ஆட்சி செஞ்ச ஆங்கிலேயர்களோட தலைநகரத்துல அவரோட அறிவு பசிக்கு ஒரு பெரிய விருந்தே காத்துட்டு இருந்துச்சு. லண்டன்ல அவர் சும்மாவே இல்லைங்க. இந்த ஸ்லைட பாருங்களேன். எவ்வளவு குறுகிய காலத்துல எவ்வளவு சாதனைகள். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் பத்தாதுன்னு சொல்ற மாதிரி பாரிஸ்டர் பட்டம், பேங்கிங் ட்ரெய்னிங், அதுக்கப்புறம் பைலட் லைசன்ஸ்னு எல்லாத்தையும் கத்து தேர்ந்தார். அப்பப்பா, என்ன ஒரு வேகம், என்ன ஒரு தாகம். இந்த திருக்குறள் அழகப்பர் செட்டியார் வாழ்க்கைக்காகவே எழுதப்பட்ட மாதிரி இருக்குல்ல? சரியான நேரத்துல சரியான இடத்துல ஒரு காரியத்தை செஞ்சா இந்த உலகத்தையே வேணும்னாலும் அடையலான்னு வள்ளுவர் சொல்லிருக்கார். லண்டன்ல அழகப்பர் இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். படிச்சு முடிச்சு இந்தியாவுக்கு திரும்பின அழகப்பர் அடுத்தவங்க கிட்ட வேலை செய்ய விரும்பல. சுதந்திரமா தொழில் தொடங்கினாரு. அவரோட புத்திசாலித்தனமும் கடின உழைப்பும் செல்வத்தை கொண்டு வந்து கொட்டுச்சு. ஆனா ஒரு விஷயம், அந்த செல்வம் முழுக்க முழுக்க அவருக்காக சேர்க்கப்படல. இதுதான் அவரோட வாழ்க்கையில அந்த முக்கியமான டேர்னிங் பாயிண்ட். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச அந்த நொடியில தன்னோட தொழில் வேகத்தை குறைச்சுக்கிட்டு முழு நேரமும் சமூக பணிக்கு தன்னை அர்ப்பணிக்க ஆரம்பிச்சார். தான் சம்பாதிச்ச பணம் அத்தனையும் இந்த தேசத்தை திரும்ப கட்டுறதுக்கு, அதிலும் குறிப்பா கல்வி மூலமா கட்டுறதுக்கு பயன்படுத்தணும்னு முடிவு செஞ்சார். இந்த சமதர்ம முதலாளிங்கிற பட்டம் எப்படி வந்ததுன்னு தெரியுமா? ஒரு நாள் பிரதமர் நேரு நாட்டுல அறிவியல் ஆய்வு மையங்கள் அமைக்கணும்னு உதவி கேட்கிறார். அந்த அழைப்பை ஏத்துக்கிட்ட அழகப்பர் நடுராத்திரி 12 மணிக்கு ஒரு பெரிய தொகையோட பிரதமர் வீட்டு வாசல்ல போய் நிக்கிறார். இதை பார்த்து ஆச்சரியப்பட்ட நேரு அவரை பாராட்டி சொன்ன வார்த்தை தான் இது. நினைச்சு பாருங்க, இது ஒரு வரலாற்று பதிவு. சரி, இங்கிருந்துதான் நம்ம வள்ளலோட உண்மையான சகாப்தம் தொடங்குது. தன் வாழ்நாள் முழுக்க கண்ட கனவு, தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச செல்வம், இது எல்லாத்தையும் கல்விக்காக வாரி வாரி வழங்க ஆரம்பிச்சார். அது ஒரு மிகப்பெரிய கல்வி புரட்சிக்கு ஆரம்பமா இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, வெறும் புதர் மண்டி கிடந்த ஒரு தரிசு நிலத்தை ஒரு அறிவு சாம்ராஜ்யமா மாத்துறது சாதாரண விஷயமா? ரொம்ப குறுகிய காலத்துல 1 இல்ல 2 இல்ல, பல கல்லூரிகளை நிறுவி காரைக்குடியையே ஒரு எஜுகேஷன் ஹப்பா மாத்தின பெருமை அழகப்பரையே சாரும். ராஜாஜியோட இந்த வார்த்தைகள்ல எவ்ளோ பெரிய உண்மை இருக்கு பாருங்க. பணம் சம்பாதிக்கிற வழி நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அதை எப்படி மத்தவங்களுக்கு பகுத்து கொடுக்கணும்னு சிலருக்கு தான் தெரியும். ஆனா இந்த 2 வழியுமே தெரிஞ்சவர் அழகப்பான்னு எவ்ளோ அழகா சொல்லியிருக்கார். இதுதான் வள்ளலோட தனித்தன்மை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவரோட நோக்கம் வெறும் பில்டிங் கட்டுறது மட்டும் கிடையாது. இந்தியா முழுவதுல இருந்தும் தலைசிறந்த அறிஞர்களையும் பேராசிரியர்களையும் கூட்டிட்டு வந்து அந்த இடங்களை உண்மையான அறிவு கோயில்களா மாத்தினார். சில பேர் மட்டும்தான் உடலால மறைஞ்சாலும் அவங்களோட புகழால நம்ம மனசுல எப்பவும் வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு அழியாத புகழை பெற்றவர் தான் வள்ளல் அழகப்பர். அவர் எப்படி நம்ம நினைவுகள்ல நீங்காத இடம் பிடிச்சாருன்னு பாப்போம். இந்த தேதிகளை பாருங்கல்ல, இது எதேச்சையா நடந்த ஒரு நிகழ்வு இல்ல. இது இயற்கை அவருக்கு செஞ்ச ஒரு மரியாதைனே சொல்லலாம். அழகப்பரை நாம மறக்கவே கூடாதுன்னு இயற்கை முடிவு பண்ண மாதிரி அவரோட நினைவு நாள் ஏப்ரல் 5, பிறந்த நாள் அதுக்கு அடுத்த நாளான ஏப்ரல் 6. என்ன ஒரு அற்புதம் பாருங்க. வள்ளல் அழகப்பருங்கிறது வெறும் ஒரு பெயர் இல்ல, அது ஒரு தத்துவம். அவர் ஏத்தி வச்ச அந்த கல்விங்கிற விளக்கு இன்னைக்கும் லட்சக்கணக்கான பேரோட வாழ்க்கைக்கு வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்கு. இப்ப கேள்வி இதுதான்,
அந்த வெளிச்சத்துல, அந்த வழிகாட்டுதல்ல நம்ம வாழ்க்கையில நாம என்ன செய்ய போறோம்? இந்த கேள்வியோட இந்த தேடலை உங்ககிட்ட விட்டுட்டு விடைபெறுகிறேன்.